வாங்கடா. என்னக்கா இதெல்லாம் தாளிச்சிட்டு இருக்கீங்க? தாளிக்கலடா, இது தலைக்கு தேய்க்கிறதுக்காக. என்னது தலைக்கா? தீபாவளிக்கு கண்டிப்பா எல்லாரும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், தெரியும்ல? என்னடா என்னது அது? தெரியலடா. என்னக்கா என்னென்னமோ அள்ளி போடுற? டேய், அது ஒண்ணும் இல்லடா, இதெல்லாம் போட்டு குளிச்சாதான் உடம்புல இருக்கிற சூடு குறையும். இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. ஐயோ நில்லுங்க, நில்லுங்க சொல்றேன்ல, நில்லுங்க. இங்க பாருங்கக்கா, தலை குளிக்கிறதே எங்களுக்கு பிடிக்காத விஷயம். அதுவும் மாசத்துக்கு ஒரு வாட்டி ஆசிரமத்திலே எங்களை மிரட்டி தான் குளிக்க வைப்பாங்க. இந்த எண்ணெய் தேய்க்கிறதுல எங்களுக்கு செட் ஆகாது. டேய், ஏன்டா இப்படி மானத்தை வாங்குறீங்க? சொன்னா கேளுங்கடா, தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி தான் குளிக்கணும், சரியா? என்னடா ஓடுறா? வாடா. என்ன வெறுப்பேத்துறீங்களா? சொன்னா கேக்கணும், என்னண்டிய வேலையை காட்டுறீங்களா? இருங்க வரேன். ஐயோ பாத்துக்கோ, இவங்களை பாத்துக்கோங்க. என்னடா பண்ணீங்க? வேணாம்க்கா, ப்ளீஸ்க்கா, வேணாம்க்கா. நீங்களாவது சொல்லுங்க பாரு. 5 நிமிஷம் இருங்கடா. தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குடிச்சா உடம்புல இருக்க சூடெல்லாம் அப்படியே இறங்கிரும்டா. உடம்புக்கு நல்லது. அமைதியா இருங்க. வேணாமா, என்ன வேணாமா? ஐயோ டேய் சும்மா இருடா. பேசாம ஆசிரமத்துல இருந்துடலாம்டா. அமைதியா இரு. இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். சும்மா இருக்கணும். சும்மா இரு. யோ, என்னையா வேடிக்கை பார்த்து நிறுகிற? வந்து நீ வந்து லைன்ல உட்காரு. ஏய், நானா? என்ன இவங்கள மாதிரி சின்ன பையன் நினைச்சிட்டியா? பின்ன நீ என்ன பெரிய மனுஷனா? ரொம்ப ராங்கு காட்டாத. அமைதியா வந்து உட்காரு. நான் உனக்கு என்ன தேய்ச்சி விடுறேன்னு சொல்றதே பெரிய விஷயம். நீ இன்னமும் ரொம்ப தான் சிலுத்துக்கிற. ஒழுங்கா உட்கார போறியா இல்லையா? வேற ஆள பாரு, என்னாலலாம் உட்கார முடியாது. போய் புடிங்கடா. அப்பா அப்பா என்ன பண்றீங்க? வாங்க. எங்க புடிங்கடா. மட்டும் சொன்னா கேளுங்க. ஏய், உட்காருங்க. ஏய், இது புடிங்கடா. டேய், ஏன்டா? புடி வச்சு தேய்ங்கம்மா. எங்களை மட்டும் என்ன தேய்க்க வச்சீங்கல்ல, நீங்களே இப்ப தேய்ங்க. இன்னும் நல்லா தேய்ங்கம்மா. அவ்வளவுதான் முடிச்சு. ஒரே கலாட்டாவா இருக்கு. இங்க பாருங்க சொல்றா. எனக்கு என்ன தேய்ச்சி விட்டாங்க. என்ன ராணி? விடுங்கடா. பசங்களா, நீங்க எல்லாரும் சீக்கிரமா குளிச்சிட்டு வாங்க. புது ட்ரெஸ் கொடுக்கறேன், அதை போட்டு வாங்க. இது இன்னொரு ட்ரெஸ்ஸா? நேத்து தான் உன்னை ஆசிரமத்துல வச்சு கொடுத்தீங்களே. அதுக்கு என்னப்பா, ரெண்டும் உனக்கு தானே, போட்டுக்கப்பா. சரி சரி, எல்லாரும் போய் குளிச்சிட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க. ஓகே? சரி பாட்டி. பாட்டி. சரி. பாத்தியா தம்மனா, நேத்தே எங்களோட கதையை முடிச்சிருந்தா இப்ப இந்த கன்றாவில பார்க்க தேவை இருந்திருக்காதுல்ல. எல்லாத்தையும் சொதப்பிட்டேன். அங்க பாருடா. அங்க பாருங்களேன். அங்க பாருங்க, அழகா இருக்குல்ல? என்னங்கடா இது? வெளிய கூட எடுக்காம அப்படியே வந்துக்கிறீங்க. ராணி அம்மா, நாங்களா இது வரைக்கும் இவ்வளவு பணம் கொடுத்த ட்ரெஸ்ஸ போட்டதே இல்லம்மா. அதனாலதான் இவ்வளவு காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டிருக்கோன்னு மத்தவங்களுக்கு தெரியணும்ல. ஆசிரமத்துக்கு போகும்போது எல்லாரும் எங்களை கெத்தா பாப்பாங்க. அதுக்கோசரம் தான் இதை பிரிக்கல. அதுக்காக இப்படி யாரா மானத்தை வாங்குவீங்க? சரி, வேணும்னா அதை எடுத்து ஜோப்ல வச்சுக்கோங்க. பாத்து பாத்து. சரியா? இப்படியே வச்சுக்கோங்க. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்காங்கல்ல? டேய் இதையும் வச்சுக்கோடா. ஆமா, ரொம்ப அழகா இருக்காங்க. நல்லா இருக்குல்ல?
நல்லா இருக்கு. பாப்பா சூப்பரா இருக்கு. ஓகே பத்மநாப இன்னும் ரூம்ல இருந்து வரலையே. எல்லாரும் புது துணி போட்டு சந்தோஷமா இருக்கும்போது அவன் மட்டும் மனசு கஷ்டத்தோட ரூம்லயே இருக்கான். நீ போய் இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து அவனை போட்டு வர சொல்லுப்பா. தாத்தா என்னால அதெல்லாம் முடியாது. ம்? என்னயா என்னமோ இந்த தீபாவளி ரொம்ப முக்கியமான தீபாவளி, உன்னால மறக்க முடியாத அளவுக்கு ஏதோ பண்ணுவேன் பில்டப் எல்லாம் குத்தா எல்லாம் சும்மா வாயால தானே. வாய் கிழிய கப்சா விட்டு இப்ப என்னத்துக்கு 7:30 கிளப்புறா? மாமா பாவம் தானையா, அவருக்கு எத்துன்னு போய் குடுக்கறதுல என்ன பிரச்சனை உனக்கு? நீ மாமா குத்தாதான் எல்லாருக்கும் சந்தோஷமே. அப்படி எல்லாரும் சந்தோஷமா இருந்தாதான் தீபாவளியே. இப்படி எல்லாரும் இங்க இருக்கும்போது உன் கோவத்துக்காக அவர் மட்டும் தள்ளி நின்னா நல்லா இருக்குமா? ஏன் ஒரு வார்த்தை அவர் அப்பான்னு சொன்னா நீ என்ன குறைஞ்சாயா போயிருவா? இங்க பாரு ராணி, தேவையில்லாம பேசாத, அப்புறம் நான் செம கடுப்பாயிருவேன். இது வரைக்கும் நான் அவர் அப்படியெல்லாம் கூப்பிட்டதே கிடையாது. ஐயா இதுல என்னயா பெருமை உனக்கு? இந்த பசங்களை பாரியா, அம்மா அப்பான்னு கூப்பிட ஆள் இல்லாம நாதியத்து போய் அம்போன ஆசிரமத்துல கிடக்குதுங்க. நீ என்னடான்னா இருக்கிற சொந்தத்தை கோவத்துக்காக ஒதுக்கி வச்சுன்னு இருக்கிற. இந்த பாரு, ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, செஞ்ச தப்புக்கு மனசொடிஞ்சுதான் அந்த மனுஷன் இப்படி கை கால் வராம இழுத்துன்னு கிடக்குறாரு. மன்னிப்பு கேட்கணும்னு அவரு தவிக்கிறது அவர் அசைவிலையும் கண்ணுலயும் நல்லாவே தெரியுதுயா. அத்த கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல. ஆமா, நீ அவரை ஒரு தடவையாவது ஏறத்து பார்த்தாதானே அதெல்லாம் புரியும். ஒரு விஷயம் மனசுல வச்சுக்கோ, எப்பவும் மன்னிப்பு கேக்குறவனை விட அதை மன்னிக்கிறவனுக்கு தான் என் மனுஷத்தன்மை வேணும். அதனாலதான் மன்னிக்கிறவனை பெரிய மனுஷன்னு சொல்வாங்க. இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? சரி சரி, இப்ப என்ன அவருக்கு கொடுக்கணும்? நான் கொடுக்குறேன், நீ ஓவரா பேசாத. தாத்தா கொடுங்க. விடுறா. ம். எடுங்க. இந்தாடா. அஞ்சல, அவன் போய் என்ன பண்றான்னு பார்க்கலாம் வா. ஆ சரி. பா பா ம் இந்தாங்க, தீபாவளிக்கு புது ட்ரெஸ், இதை போட்டுக்கோங்க. இந்த புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க. என்னடா இப்படி? ஏன்பா சித்தார்த், அப்பாவுக்கு அதை நீயே போட்டு விட்டு கூட்டு வாயம்பா. என்ன தாத்தா? இல்லப்பா, அவனுக்கு தான் உடம்பு முடியலல்ல, நீயே போட்டு கூட்டு வா. நாங்க வெளியே வெயிட் பண்றோம். ம், தாத்தா வா. ஷோ. எந்திரிங்க. வா. இத்தனை நாளா இந்த மனுஷனை பார்த்தாலே சித்தார்த்துக்கு மாத்திரையை கடிச்ச மாதிரி கசப்பா இருந்துச்சு. இப்ப இவங்கெல்லாம் சொன்னதும் இனிச்சிருக்கும். மா, கொஞ்ச நேரம் பேசாம இருங்கம்மா. சந்தோஷத்துல அந்த ஆளுக்கு பேச்சு வந்து நம்ம எல்லாரையும் போட்டு கொடுத்துட போறாரு. ஐயோ, ஏன் மனம், கொஞ்ச நேரம் கூட நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? இப்படி எதையாவது சொல்லி வைத்த கலக்க வச்சிடுறிய. கொஞ்சம் இருங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். இவருக்கு வேற வேலையே இல்ல. எப்ப பார்த்தாலும் பயந்தாங்குழி. பார்த்து மெல்ல சித்தார்த் பாத்து. வாங்க. பாத்துடா. உட்காருங்க. சூப்பரா இருக்குல்ல அப்பாக்கு? பத்து. சரி, எல்லாரும் வந்தாச்சு. முதல்ல சாமியை கும்பிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் பட்டாசு வெடிக்கலாம். வீட்டு வர போதாண்டா. தர்ஷினி வா. இந்த வர நீ போ. தேங்க் யூ. இங்க பாருங்க, ஸ்வீட் நிறைய நீங்க சாப்பிட கூடாது சொல்லிட்டேன். அஞ்சல், இன்னைக்கு ஒரு நாள் தானே. அப்பா,
ஸ்வீட்ஸ் எல்லாம் பக்கத்துலயே வைக்கிற. இந்தாங்க. தர்ஷினி இந்தா. சாப்பிடுமா. இந்தாயா. ராணி அக்கா ஸ்வீட் சூப்பரா இருக்குக்கா. அது ஒண்ணும் இல்ல, போன வருஷம் தீபாவளிக்கு போட்டது. யாராவது வந்தா குத்துலான்னு எடுத்து வச்சிருந்தேன். அதான் அவ்வளவு ருசியா இருக்குது. ஐயோ ஐயோ நெஞ்சு வலிக்குது. காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. நெஞ்சு வலிக்குது, வலிக்குது. என்னடா நக்கலா? சோக் அடிச்சா ரசிக்கணும், இப்படி ஓவரா துடிக்க கூடாது, சரியா? இது எல்லாமே புது ஸ்வீட்டா? ஆமாண்டா, உங்களுக்கு போய் நான் பழைய ஸ்வீட்டை கொடுப்பேனா? எல்லாமே இன்னைக்கு காலையில ஃப்ரெஷ்ஷா போட்டதுதான். தேங்க்ஸ்மா. நல்லா சாப்பிடுங்கப்பா. ரொம்ப நல்லா இருக்குல்ல? சொல்லுங்க மேனேஜர். சார், ராணி மேடம் சொன்ன மாதிரி அஞ்சலி ஸ்வீட்ஸ் 25 பிரான்ச்லயும் 13 கோடி ரூபாய் தீபாவளி கலெக்ஷன் இருக்கு சார். அப்படியா? சூப்பர் சூப்பர் மேனேஜர். தாத்தா, ராணி டார்கெட் பண்ண மாதிரியே நம்ம 25 கடைங்களோட தீபாவளி சேல்ஸ் எவ்வளவுன்னு தெரியுமா? 13 கோடி ரூபாய்க்கு சேல்ஸ் ஆயிருக்கு. ஏமா ராணி, நீ நினைச்ச மாதிரியே தீபாவளி சேல்ஸ் டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்ட. எல்லாரும் அந்த சந்தோஷத்தோட ஸ்வீட்டை சாப்பிடுங்க. ஆமா ராணி, நீ எடுத்துக்கமா. டேய், அவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்காண்டா. டேய் 13 கோடியாண்டா. ச்சே, நான் பட்ட அவமானத்தை என்னால மறக்கவே முடியாத. சாப்பாடு கூட வாயில வச்சா இறங்கவே மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் இந்த ராணி பதில் சொல்லியே ஆகணும். அவளை மட்டும் எக்காரணத்தை கொண்டு விடவே கூடாது மனோ. மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த தீபாவளி முடியறதுக்குள்ள அவளை நானும் தமன்னாவும் எப்படி கதற விடுறோன்னு மட்டும் பாருங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். இனிமே நீங்க சிரிப்பீங்க. அவ அழதான் போறா, அழுதுகிட்டே இருக்கதான் போறா. வாங்க. என்ன தமன்னா, இன்னும் நீ எதுவுமே பண்ணல போல இருக்கே. அந்த பசங்க காலி ஆகி சித்தார்த்த ஜெயிலுக்கு போவான் அப்படின்னு சொன்ன, ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் எதுவும் நடக்கலையே. அத்தை, அதுக்கான எல்லா ஏற்பாடையும் முன்னாடியே பண்ணிட்டேன். விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் சொல்லலாம்னு நினைச்சேன். சரி, நீங்க அவசரப்பட்டு கேக்குறதால நான் இப்பவே ரிவீல் பண்றேன். என்ன சொல்ற? என்ன பண்ணிருக்க? ஆஹா, மறுபடியும் மொக்க வாங்குறதுக்கு ஏதோ பிளான் போட்டிருக்கா போல இருக்கே. இங்க பாரு தமன்னா, என்னதான் பிளான் பண்ணிருக்க? உடனே சொல்லு. கியூரியாசிட்டி தாங்க முடியல. ஆனாலுக்கு அவசரப்படாதீங்க, சொல்றேன். நான் உனக்கு ஒருத்தனோட நம்பர் அனுப்புறேன். அவன் அந்த 5 பசங்களையும் தீர்த்து கட்டுற வேலையை செய்வான். அவனோட நம்பரை நான் உனக்கு பண்றேன். உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் அவனை கேட்டுக்க. சரி நேத்ரா, நான் பாத்துக்கிறேன். நான் போன் அடிக்கிட்டு வரேன். இரு எடுக்கிறேன். ஹலோ, நான் தமன்னா பேசுறேன். நேத்ரா சொல்லியிருந்தாங்கல்ல? சொல்லுங்க மேடம். நீங்க ஃபோன் பண்ணுவீங்கன்னு மேடம் சொன்னாங்க. எங்க வீட்ல ஒரு 4 பசங்க இருக்காங்க, அதுவும் சின்ன பசங்க. அவங்களோட கதையை நீ முடிக்கணும். பண்ணிரலாம் மேடம், ஒரு பிரச்சனையும் இல்ல. இங்க பாரு, அதுக்கப்புறம் சின்ன குழந்தைங்க அது இதுன்னு ஜக வாங்க மாட்டல மேடம். அந்த பழக்கமே எனக்கு கிடையாது. ஒரு வேலையை பண்றேன்னு பணத்தை வாங்கிட்டா அதை முடிக்காம விட மாட்டேன். நீங்க கவலையே படாதீங்க. அந்த பசங்க என்ன கதியாக போறாங்கன்னு நீங்களே பாருங்க மேடம். சரி, என் வீட்டோட லொகேஷனை உனக்கு நான் ஷேர் பண்றேன். ஓகே? ஓகே மேடம். பரவாயில்லையே, எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்துதான் இப்படி சைலண்டா இருக்கியா? அப்போ அந்த பசங்க காலி. பழி மொத்தம் சித்தார்த்த மேல விழ போகுது. கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்து சித்தார்த்த அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும். அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாருக்கும் உண்மையான தீபாவளியே. ஹலோ அத்தை, இந்நேரத்துக்கு அந்த செல்லதுரை வந்திருப்பா. பசங்களை தூக்கிட்டு போயிருப்பா.
சத்தம் போடாம வாங்க. ஏய் ஏடா வாங்கடா. நான் பார்த்தனா டேய் நான் வெச்சதான்டா. ஆமாடா. நீ கொத்தா ஸ்பீக்கர்ல போடு. ஓகே என்னாச்சு செல்லதுரை? ஏய் சத்தம் போடாதீங்க. அமைதியா இருங்க. பயப்புத்ரா. மேடம் எல்லாரும் தூக்கியாச்சு. கொஞ்ச நேரத்துல பசங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு தகவல் சொல்றேன். சூப்பர் செல்லதுரை, வேலையை முடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. ஏய் சீக்கிரம் போடா. ஏய் எல்லாரும் வாங்க புத்ரா. ஏய் வாய் வேகமா விட்டு. அத்தை, இதோட விடக்கூடாது. அடுத்த பிரச்சனைய வீட்டுக்குள்ள தூண்டி விடணும். அப்பதான் பிரச்சனை கொழுந்து விட்டு எரியும். யாருக்கு ஃபோன் பண்ற? என்னோட இன்னொரு நம்பர்ல இருந்து அந்த ஆசிரம மேனேஜருக்கு கால் பண்றேன். ஏய் பார்த்து வைங்கப்பா. யாரு நம்பரு? ஹலோ, நான் இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். நேத்து நீங்க அண்ணன் இல்லத்துல இருந்து இனிப்பு இல்லத்துக்கு 4 பசங்களை அனுப்பி வச்சீங்கல்ல, அவங்க காணோம். என்னது காணாம போயிட்டாங்களா? காணாம போயிட்டாங்களோ இல்ல இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்களோன்னு யாருக்கு தெரியும்? ஆக மொத்தத்துல நீங்க மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம். ஹலோ மேடம், நீங்க யார் முதல்ல? என்ன ஃபோன் கட் ஆயிடுச்சு? புது நம்பரா இருக்கே. பரவாயில்ல தமன்னா, இதுக்கு பேர் தான் புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறது. சித்தா சாருக்கே ஃபோன் பண்ணி கேட்டுருவோம். என்னையா பண்ற? அது பசங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பட்டாசு கொடுத்தா சர்ப்ரைஸா இருக்கும்ல, அதுக்காக தான் இதை எடுத்து வச்சிட்டு இருக்கேன். அன்னை இல்லத்தோட மேனேஜர் தான் கூப்பிடுறாரு. ஹலோ சார், நான் தான் சார் அண்ணன் இல்ல மேனேஜர் பேசுறேன். யா சொல்லுங்க சார், என்ன விஷயம்? பசங்க எங்க சார் இருக்காங்க? இங்கதான் சார், வாசல்ல பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க. சார் தயவு செஞ்சு போய் பாருங்க சார். பசங்களை காணோம், அவங்க உயிருக்கு ஆபத்துன்னு எனக்கு ஃபோன் வருது சார். என்ன சார் சொல்றீங்க? சார் நான் நிம்மதியா வீட்டில் தீபாவளி கொண்டாடணுமா வேணாமா சார்? என்னால இதுக்கு மேல ரிஸ்க் எடுக்க முடியாது. தயவு செஞ்சு வெளியே போய் பசங்களை பாருங்க சார். சார் ப்ளீஸ், நீங்க கொஞ்சம் பதட்டப்படாம இருங்க சார். நான் உடனே போய் பார்க்கறேன். என்னாச்சியா? பசங்களை காணோமா, யாரோ மேனேஜருக்கு கால் பண்ணிருக்காங்க. வா போய் பார்க்கலாம் வா. நேரா போய் பார்ப்போம். தர்ஷினி, அத்தை, தர்ஷினி, தர்ஷினி, தர்ஷினி என்ன உள்ள இருந்து வரா? என்னாச்சு? என்னாச்சு நீ? என்னாச்சு? என்னாச்சு? பசங்க எங்க? பசங்க இங்க தான் பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க. வெடி வெடிச்சாங்க. அத நீங்க பாத்தீங்களா? இங்க தான் விளையாடிட்டு இருந்தாங்க. எங்க தான இருந்தாங்க? எங்க போனாங்க? எங்க போனாங்க? பக்கத்துல எங்கயாவது பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்களா? தர்ஷினி, நீ அங்க போய் பாரு. அத்தை, நீங்க அந்த பக்கம் பாருங்க. சரி, ராணி, சரி. வா. அகில், ஜெகன், கைலாஷ், ஷாலினி, ஜெகன். ஏய் பசங்களா, மாமா உங்களுக்கு பெரிய வெடியா வெடிச்சு ஹாப்பி தீபாவளி சொல்றேன்டா. ஹாப்பி தீபாவளிடா. உங்க எல்லாருக்கும் ரெஸ்ட் இன் பீஸ். டேய் வாங்கடா போலாம்.
குழந்தைங்க எல்லாம் இங்க தானே இருந்தாங்க. இப்ப கூட பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்களே. ஐயோ சார் என்னாச்சு சார்? எங்க சார் அந்த பசங்க? உங்களை தான் சார் கேக்குறேன். பசங்க எங்க? பசங்களை காணோம் சார். நாங்களும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். என்ன சார் இப்படி சொல்றீங்க? உங்களை நம்பி தானே அவங்கள அனுப்புனேன். பசங்களை யாரோ கடத்திட்டாங்கன்னு எனக்கு போன் வந்துச்சு சார். அதனாலதான் நான் பயந்தடிச்சிட்டு வந்தேன். பாத்தீங்களா, ஆசிரமத்தில் தான் போன் பண்றாங்க. அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சா இல்லையானே தெரியலையே. சார், நீங்க எத்தனை மணிக்கு ஆசிரமத்துக்கு வருவீங்க? நான் வீட்டில் இருக்கேன், அப்புறமா வரேனே. அப்புறம் ஜெகன், கைலாஷ், அபிராமி, ஷாலினி எல்லாரும் அங்க இருக்காங்களா?